வணக்கம் நண்பர்களே. 2019ஆம் ஆண்டு நடந்த டிஎன் டெட் பேப்பர் 1ல் கேட்ட மேத்ஸ் கொஷின்ஸுக்கான ஆன்சர்ஸை நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். இதில் முதல் கேள்வி பாருங்கள். செவ்வக வடிவிலான 70 மீட்டர் பெருக்கல் 52 மீட்டர் பரிமாணம் கொண்ட களத்தில் ஒரு மூலையில் ஒரு குதிரை மேய்வதற்காக 28 மீட்டர் நீளம் கொண்ட கயிற்றினால் கட்டப்பட்டுள்ளது. குதிரை மேயும் களத்தின் உட்புறமாக மேயும் பரப்பளவு, அதாவது ஒரு செவ்வக வடிவ களத்தில் உள்ள ஒரு குதிரையை கட்டியிருக்காங்க. இப்போ இந்த மூலையில் கட்டியிருக்காங்கன்னா குதிரை என்ன வடிவத்தில் மேயும் அப்படின்னு பார்த்தோன்னா ஒரு கால்வட்ட ஷேப்பில் மேயும். அப்போ அவங்க கேட்டிருக்கிறது அந்த குதிரை மேயக்கூடிய பரப்பளவு, அதாவது கால்வட்டத்தினுடைய பரப்பளவு. கால்வட்டத்தினுடைய பரப்பளவுக்கான ஃபார்முலா πr²/4 இல்லையா? அப்போ பையோட வேல்யூ 22/7 இன்ட்டு ஆறுங்கிறது தான் அந்த குதிரையை காட்டியிருக்கக்கூடிய கயிறோட நீளம் 28 மீட்டர். அப்போ r² அப்படிங்கிறதால 28 பெருக்கல் 28 பை கீழே 4 பாருங்கள். 1 7 7 4 7 28 4 4 கேன்சல் ஆகிடும். மீதி இருக்கிறது 22 பெருக்கல் 28 22 28 பெருக்கணும் அப்படின்னா 616 மீட்டர் ஸ்கொயர் அப்படிங்கிறது தான் இதற்குண்டான சரியான விடை. சரிங்களா? அடுத்த ரெண்டாவது கேள்வி. இரு நபர்களின் மாத வருமானங்களின் விகிதம் 9:7, மேலும் அவர்களது மாதாந்திர செலவுகளின் விகிதம் 4:3. ஒவ்வொருவரும் மாதம் ஒன்றுக்கு ரூபாய் 2000 சேமிக்கிறார்கள் எனில் அவர்களது மாத வருமானம் முறையே. சமீபத்தில் நம்ம காலை எழுந்தவுடன் கணக்கில் கொடுக்கும்போது கூட இந்த மாடலில் ஒரு கொஷின் கொடுத்துருந்தோம். இதுக்கு ரொம்ப சிம்பிளாக எப்படி சொல்கிறதுன்னா, அவங்க கேட்டிருக்கிறது மாத வருமானங்கள் தான் கேட்டிருக்காங்க. மாத வருமானோடைய விகிதம் என்ன கொடுத்துருக்காங்கன்னா 9:7. அப்போ என்ன அர்த்தம்னா, ஃபஸ்ட்டு நபரோட சம்பளம் 9ஆம் வாய்ப்பாட்டில் வரணும், ரெண்டாவது நம்பருடைய சம்பளம் 7ஆம் வாய்ப்பாட்டில் வரணும். இங்கே பாருங்கள். அப்போ முதல்ல எந்த நம்பர் 9ஆம் வாய்ப்பாட்டில் இருக்குதுன்னு பார்க்கலாம். 14,000 9ஆம் வாய்ப்பாட்டில் வராது. அப்போ இது ஆன்சர் கிடையாது. 18,000 9ஆம் வாய்ப்பாட்டில் வரலாம், ஒருவேளை இது ஆன்சராக இருக்கலாம், பார்ப்போம். 10,000 9ஆம் வாய்ப்பாட்டில் வராது, 12,000 9ஆம் வாய்ப்பாட்டில் வராது. ஸோ கண்டிப்பாக ஆன்சர் எது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 18,000, 14,000ன்றது தான். பாருங்கள், ரெண்டாவது நம்பரும் பார்த்தீங்க அப்படின்னா 7ஆம் வாய்ப்பாட்டில் வருது. ரொம்ப சிம்பிள். நம்ம அவங்க கேட்குற டைமிங்கில் உட்காந்து எல்லா கொஷினையும் மெத்தடெல்லாம் போட்டுட்ருக்க முடியாது. அப்போ இந்த மாதிரி சின்ன சின்ன ஷார்ட்கட் தெரிஞ்சது அப்படின்னா நமக்கு போட்டு முடிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் பாருங்கள். சரியா? அடுத்து மூணாவது கேள்வி. ஒரு நகரத்தில் ஒரு வாரத்தில் பதிவான மழை அளவுகளின் விவரம் 0, 12.2, 2.1, 0, 20.5, 5.5, 1 எனில் சராசரி மழை அளவுக்கும் குறைவான நாட்களின் எண்ணிக்கைன்னு கேட்டிருக்காங்க. சராசரி கண்டுபிடிக்கணும் என்ன பண்ணணும்? இந்த 7 நம்பர் கொடுத்துருக்காங்க, இது 7த்தையும் கூட்டணும். 0 0 கூட்டினாலும் பிரச்சனை இல்லை. இப்போ 12.2 2.1 கூட்டினா 14.3, ஒரு 20.5, 14 ஒரு 20, 34.8, அடுத்ததாக 35.8, 40.8, ஒரு 5, 41.3. மொத்தையும் கூட்டணுன்னா என்ன கிடைக்குது? 41.3. நான் அப்படியே கூட்டிட்டேன். நீங்கள் ஒன்றுங்கிற ஒன்றா எழுதி கூட கூட்டலாம். சராசரி கண்டுபிடிக்கிறோம் அப்படிங்கிறதால மொத்தம் 7 நம்பர் கொடுத்துருக்காங்க, அதனால் 7ஆல் வகுக்கிறோம். அப்போ 7ஆல் வகுத்தோன்னா 7 35 புள்ளி மீதி 6 9 7 63. அப்போ 5.9ங்கிறது சராசரி. அவங்க என்ன கேட்குறாங்கன்னா, இந்த சராசரியை விட கம்மியாக இருக்கிற நாட்களுடைய எண்ணிக்கை. சராசரி விட 5.9 விட கம்மியாக 0, அதை விட கம்மி 1, அடுத்தது 2.1 அதை விட கம்மி 2, 0 அதை விட கம்மி 3, 5.5 அதை விட கம்மி 4, 1 அதை விட கம்மி 5. அப்போ மொத்தம் எத்தனை நாட்கள் சராசரி விட கம்மியாக இருக்குன்னா 5 நாட்கள். ஸோ ஆன்சர் ஆப்ஷன் சி. சரிங்களா? சராசரி கண்டுபிடிச்சிட்டு அதை விட கம்மியாக இதெல்லாம் இருக்குது அப்படின்னு செக் பண்ணுறோம். நாலாவது கேள்வி பாருங்கள். ஒரு ஈரிலக்க எண்ணின் மதிப்பு அதன் இலக்கங்களின் கூடுதல் போல் 7 மடங்கு உள்ளது. இலக்கங்களை இடமாறுதல் செய்ய கிடைக்கும் எண் கொடுக்கப்பட்ட எண்ணை விட 18 குறைவு எனில் அவ்வெண் என்ன? இதை முதல் ஸ்டேட்மெண்ட் எடுத்துக்கலாம். ஈரிலக்க எண்ணின் மதிப்பு இலக்கங்களின் கூடுதலை போல 7 மடங்காக உள்ளது. 52 எடுத்துக்கலாம். இலக்கங்களை கூட்டினா 5 2 7. இதோட 7 மடங்குனா 7ஆல் பெருக்குன்னா 52 வரணும். 7 7ஆல் பெருக்குன்னா 49 தான் வருது. அப்போ இது ஆன்சர் கிடையாது. 6 4 10. 10 7ஆல் பெருக்கணுன்னா 10 7 70 வருது, ஆனால் இது 64, இதுவும் கிடையாது. 4 2 கூட்டினா 6, 6 7ஆல் பெருக்கணுன்னா 6 7 42. பாருங்கள், கரெக்டாக அதே 42 வந்துருச்சு. ஸோ ஆன்சர் ஆப்ஷன் சி. இங்கே வேணால் செக் பண்ணி பாருங்கள், வராது. 7 3 கூட்டினா 10, 10 7 70, ஆனால் இங்கே 73 இருக்குது. அப்போ இது ஆன்சர் கிடையாது. ஏன் 7ஆல் பெருக்கணும்னு தெரியுதுங்களா? 7 மடங்கு உள்ளதுன்னு சொல்லியிருக்காங்க. முடிஞ்சிட்டு பாருங்கள். ஒரு 10லேருந்து 15 செகண்டுக்குள்ளாடி டக்குன்னு நீங்கள் இதுக்கான ஆன்சரெல்லாம் முடிச்சிடலாம். சரிங்களா? அடுத்து ஐந்தாவது கேள்வி பாருங்கள். x³ - 5x² + 7x - 4 என்பதை x - 1ஆல் வகுக்கும் போது கிடைக்கும் மீதி.
இதுக்கு நிறைய மெத்தட் இருக்குது. நான் உங்களுக்கு ஒரு ஈஸியான மெத்தட் சொல்கிறேன் பாருங்கள். நான் எக்ஸ் கியூப் எக்ஸ் ஸ்கொயர்லாம் வச்சு கன்ஃபியூஸ் பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னா ரொம்ப டைம் எடுக்கும். அதை விட ஈஸியாக நான் உங்களுக்கு என்ன சொல்கிறேன் அப்படின்னா, இதில் இருக்கக்கூடிய கோஎஃபிஷியன்ஸை மட்டும் எழுதிக்கோங்க. அதாவது அதனுடைய கெழுக்கள், ஒவ்வொரு நம்பருக்கும் முன்னாடி இருக்கிற கெழு. எக்ஸ் கியூபுக்கு முன்னாடி 1, எக்ஸ் ஸ்கொயருக்கு முன்னாடி -5, எக்ஸுக்கு முன்னாடி 7, மாறிலி உறுப்பு பார்த்தீங்கன்னா -4. இது நம்ம எதால் வகுக்க போகிறோம் அப்படின்னா, இங்கே பாருங்கள் x - 1 போட்டிருக்காங்க இல்லையா? அப்போ -1 அந்த பக்கம் போயிடுச்சுன்னா +1. இங்கே கொண்டு வந்து 1 போடுங்க. எப்போவுமே முதல்ல ஆரம்பத்தில் இங்கே என்ன போட்டணும் அப்படின்னா 0 போட்டுடணும். 0 போட்டுட்டு இந்த 2 நம்பரையும் கூட்டுங்க. 1ஐயும் 0ஐயும் கூட்டினா 1. இதை கொண்டு வந்து இங்கே பெருக்குங்க. ஓர் 1 1, -5 + 1 அப்படின்னா -4. மறுபடியும் இந்த -4 கொண்டு வந்து இங்கே பெருக்குங்க. ஓர் 4 4, -4, 7 - 4 3. மறுபடியும் இந்த 3 கொண்டு வந்து இங்கே பெருக்கிறேன். ஓர் 3 3, -4 + 3ன்னும் போது -1. இந்த கடைசியாக மட்டும் ஏன் பாக்ஸ் போட்டிருக்கேன்னா, இது கிடைக்கிற மீதி -1ன்றது. மீதி இருக்கிறது தான் நமக்கான ஆன்சர். என்ன ஆன்சர் வந்திருக்கு? 1 -4 3ன்னு வந்திருக்கு இல்லையா? இதான் ஆன்சர். அதாவது கடைசியாக இருக்கிறது மாறிலி உறுப்பு, அதுக்கு முன்னாடி இருக்கிறது எக்ஸு, அதுக்கு முன்னாடி இருக்கிறது எக்ஸ் ஸ்கொயர். ஸோ 1x² -4x, எதுவும் புரியலன்னா ப்ளஸ் இருக்குன்னு அர்த்தம். ஸோ x² -4x + 3 அப்படிங்கிறது தான் ஆன்சர். எங்கே இருக்குன்னு பாருங்கள். x² -4x + 3. ஆப்ஷன் ஏ தான் இதற்குண்டான சரியான விடை. நம்ம புரிஞ்சுக்க முடியுதா? இந்த தொகுமுறை வகுத்தல்னு சொல்லுவாங்க. இல்லை இன்னொன்று 2-3 மெத்தட் இருக்குது. அதில் இந்த மெத்தட் உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அடுத்து 6வது கேள்வி பாருங்கள். ஒரு திண்ம அரைக்கோளத்தின் மொத்த புறப்பரப்பு 675 π சதுர சென்டிமீட்டர் எனில் அதன் வலைபரப்பு. திண்ம அரைக்கோளத்தோட மொத்த புறப்பரப்பு கொடுத்துருக்காங்க. மொத்த புறப்பரப்புக்கான ஃபார்முலா 3πr². இந்த 3πr² தான் அவங்க எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா 675 π. இங்கே பாருங்கள், பை கேன்சல் ஆகிடும். ஓர் 3 3, ஈர் 3 6, ஈர் 3 6, ஐ 3 15. அப்போ r² என்ன நிற்குது அப்படின்னா 225. ஆர் தேவைன்னா கண்டுபிடிக்கலாம், ஆனால் அவசியம் கிடையாது. ஏன்னா அவங்க என்ன கேட்டிருக்காங்க, அந்த திண்ம அரைக்கோளத்தின் வலைபரப்பு. அரைக்கோளத்தினுடைய வலைபரப்புக்கு ஃபார்முலா 2πr². அப்போ 2 பை அப்படியே வச்சுக்கிறோம். ஏன்னா ஆன்சரில் பை அப்படியே கொடுத்துருக்காங்க. r² வேல்யூ 225. அப்போ 2 225 பெருக்கணுன்னா 450 பையை அப்படியே போட்டுக்கிறோம். ஸோ ஆன்சர் 450 π சதுர சென்டிமீட்டர். ஆப்ஷன் பி. ஓகேங்களா? புரியுதுங்களாமா? ஆர் கண்டுபிடிச்சி அப்ளை பண்ணியிருந்தீங்களான்னு அப்படி தான் வந்திருக்கும். இப்போ இது பாருங்கள், அவங்க அணிகளை பேஸ் பண்ணி கொஷின் கேட்டிருக்காங்க. ஏவோட வேல்யூ கொடுத்துட்டாங்க. ஆல்ஃபா பீட்டா காமா -ஆல்ஃபா. a² ஐயாக இருந்துச்சுன்னா கீழே இருக்கிற எந்த கண்டிஷன் செட் ஆகும் அப்படின்ட்டு நம்ம ஏற்கனவே அணிகளுடைய கூட்டல் கழித்தல் வரைக்கும் பார்த்துருக்கோம். அடுத்ததாக வீடியோவில் உங்களுக்கு பெருக்கல் போட போகிறோம். அதில் நம்ம இந்த ஐடியாஸ் எல்லாம் உங்களுக்கு எப்படி பெருக்கிறது 2 அணிகளை அப்படிங்கிறது வந்துடும். ஸோ இங்கே நம்ம அதுதான் பார்க்க போகிறோம். பாருங்கள், அணிகளுடைய பெருக்கல். a²னால் இதை அப்படியே ஸ்கொயர் பண்ணக்கூடாது. அணிகளுடைய பெருக்கல்ன்றது ஒரு வித்தியாசமானது. ஆல்ஃபா பீட்டா காமா -ஆல்ஃபா. a²னால் மறுபடியும் ஏவை 2 வாட்டி பெருக்கணும். ஆல்ஃபா பீட்டா காமா -ஆல்ஃபா. இந்த வேல்யூ அவங்க எதுக்கு ஈக்குவல்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஐங்கிறத பற்றி நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம். சமணி அணினா 1 0 0 1ங்கிறது தான் ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ இந்த முதல் நம்பர் 1 இருக்குது இல்லையா? இங்கே ஃபஸ்ட்டு வேல்யூ கண்டுபிடிச்சிட்டு நம்ம அதை கூட ஈக்குவேட் பண்ணிட்டா முடிஞ்சிச்சு. இங்கே ஃபஸ்ட் வேல்யூ எப்படி கண்டுபிடிக்கணும்னா, இந்த ரோவை எடுத்துக்கிட்டு இந்த காலம் கூட மல்டிப்ளை பண்ணணும். இங்கே ஆல்ஃபா பீட்டான்னு இருக்கா, இதை எடுத்துக்கிட்டு இங்கே இருக்கிற ஆல்ஃபா காமா கூட மல்டிப்ளை பண்ணணும். பாருங்கள், ஆல்ஃபா மல்டிப்ளை பண்ணிங்கன்னா α², பீட்டாவையும் காமாவையும் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா ப்ளஸ் பீட்டா காமா. இதுதான் இங்கே வர ஃபஸ்ட் நம்பர் ஈக்குவல் டு இங்கே இருக்கிற ஃபஸ்ட் நம்பர் என்ன இருக்குது? 1 இருக்குது. இந்த மாதிரி அவங்க ஆன்சர் கொடுத்துருக்காங்களான்னு பார்த்தா டைரெக்டாக இது மாதிரி கொடுக்கல. அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இந்த 2 டேர்மையும் ஈக்குவல்ட்டுக்கு அந்த பக்கம் எடுத்துகிட்டு போயிடுறாங்க. அந்த பக்கம் 1 இருக்குது, ப்ளஸ் α² அங்கே போனால் -α², ப்ளஸ் பீட்டா காமா அங்கே போனால் -பீட்டா காமா. ஸோ 2 டேர்ம் அங்கே போயிடுதாலும் இந்த பக்கம் என்ன நிற்கும்னா 0 நிற்கும். இதோ கொடுத்துருக்காங்க பாருங்கள், 1 - α² பீட்டா காமா = 0 அப்படிங்கிறது தான் இந்த கேள்விக்குண்டான சரியான விடை. சரிங்களா? 8வது கேள்வி. படத்தில் PA மற்றும் PB என்பன ஓவை மையமாக கொண்ட வட்டத்திற்கு வெளிப்புள்ளி. Pயிலிருந்து வரையப்பட்ட தொடுகோடுகளாகும். CD என்பது வட்டத்திற்கு E என்னும் புள்ளியில் வரையப்பட்ட தொடுகோடு. AP = 15 சென்டிமீட்டர் எனில் முக்கோணம் PCDயின் சுற்றளவை கண்டுபிடி. கொஷின் ஏதோ ரொம்ப பெருசாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஒன்றுமே இல்லை, சின்ன லாஜிக் தெரிஞ்சால் போதும். இங்கேருந்து இது வரைக்கும் லென்த் அவங்க 15ன்னு கொடுத்துருக்காங்க. இப்போது அவங்க கேட்குறது இந்த முக்கோணத்தோட சுற்றளவு. சரியா? இப்போ இதில் பாருங்கள், இந்த CA இருக்குது பார்த்தீங்களா, இந்த கொஞ்சம் தூரம், இதுவும் இங்கே இருக்கிற இந்த சியும் சமமாக இருக்கும். இந்த டிஸ்டன்ஸும் இந்த டிஸ்டன்ஸும்.
அப்போ என்ன அர்த்தம் அப்படின்னா இந்த சிஏவை இந்த லைனை தூக்கி இங்கே போட்டோம். அப்போ இது வரைக்கும் 15னா இந்த லைன் இது வரைக்கும் வரும்போது அதுவும் என்னவாக தான் இருக்கும் 15. தொடுகோடுகள் ரெண்டுத்தோட நீளமும் சமம், இதுவும் 15 தான். அங்கே சொன்ன மாதிரியே தான் இந்த பீடிங்கிறத தூக்கி இங்கே ஜாயின் பண்ணிட்டோம். அப்போ இந்த ஒட்டு மொத்தமாக எவ்வளோ இருக்குன்னா 15. உங்களுக்கு புரிஞ்ச முடியுதான்னு பாருங்கள். இப்படி வந்து இப்படி வர இந்த தூரம் 15, இங்கே வந்து இங்கே வர இந்த தூரம் 15. அப்போ 15 + 15 என்னவாயிடும், சுற்றளவுனா மொத்தம் கூட்டினா போதும் இல்லையா. ஸோ 15 + 15 30 சென்டிமீட்டர் அப்படிங்கிறது தான் இதற்குண்டான சரியான விடை. கொஷின் ஏதோ ரொம்ப பெருசாக கொடுத்துருக்கிற மாதிரி இருக்கும், ஆனால் ரொம்ப சிம்பிளான கான்செப்ட் இது. சரிங்களா. அடுத்தது 9. ஏபிசிடி 14 சென்டிமீட்டர் பக்க அளவுள்ள சதுரம், நிழலிடப்பட்ட பகுதியின் பரப்பளவு காண்க. நிழலிடப்பட்ட பகுதி, அப்போ இந்த சதுரத்தினுடைய பரப்பளவுலேருந்து இந்த 4 வட்டத்தோட பரப்பளவு மைனஸ் பண்ணிட்டா முடிஞ்சிச்சு. சதுரத்தோட பரப்பளவுக்கான ஃபார்முலா A². அப்போ 14 ஸ்கொயர் பண்ணுறோன்னா 196. 4 வட்டம், மொத்தம் இந்த பக்க அளவு 14. அப்போ ஒரு வட்டத்துக்கு வரும்போது 7. 7ங்கிறது வட்டத்தோட விட்டம், ஆரம் அதில் பாதி 7/2. நீங்கள் தேவைன்னா 3.5 கூட வச்சுக்கலாம். வட்டத்தின் பரப்பளவுக்கான ஃபார்முலா πr². மொத்தம் 4 வட்டம் இருக்கிறதால இன்ட்டு 4. பையோட வேல்யூ 22/7. r², ஆரம் 7/2. ஸ்கொயர் அப்படிங்கிறதால 7/2 இன்ட்டு 7/2. மொத்தம் 4 வட்டம்ன்றதால இன்ட்டு 4. 2 4 4 கேன்சல் ஆகிடும். 7 7 கேன்சல் ஆகிடும். 22 7 பெருக்கணும் அப்படின்னா 154. மொத்த பரப்பு என்ன வச்சுருக்கோம் 196. இதுலேருந்து 4 வட்டத்தோட பரப்பளவு மைனஸ் பண்ணிட்டா முடிஞ்சிச்சு. மைனஸ் பண்ணோம் அப்படின்னா 2 4. அப்போ நிழலிடப்பட்ட பகுதியினுடைய பரப்பளவு 42 சதுர சென்டிமீட்டர் இல்லை சென்டிமீட்டர் ஸ்கொயர். புரியுதுங்களா. அடுத்ததாக கேள்வி எண் 10. ஒரு எறும்பு தனது உணவை தேடி பின்வரும் பாதைகளில் நகர்கிறது. அது செல்லும் மிக நீளமான பாதை எது? இப்போ இதில் பார்த்தீங்கன்னா இது ஒரு அரைவட்ட வடிவம், கரெக்டாக. அப்போ அரைவட்டத்தினுடைய சுற்றளவு இங்கே கண்டுபிடிச்சோன்னா போதும். அரைவட்டத்தினுடைய சுற்றளவுக்கான ஃபார்முலா 36/7 இன்ட்டு r. இது ஷார்ட்கட்டில் நம்ம சொல்லியிருக்கோம். மெத்தடாக போட்டோன்னா பெருசாக இருக்கும். அப்போ பாருங்கள் 36/7 இன்ட்டு r. இது ஃபுல்லாக தான் 2.8. அப்போ விட்டம் 2.8, ஆரம் என்ன வந்துடும் 1.4. 1 7 7 0.7 14. 36 ரெண்டையும் பெருக்கணுன்னா 72. ஒரு சாந்தள்ளி புள்ளி இருக்கிறதால 7.2 சென்டிமீட்டர். அப்போ இந்த இடத்துல அந்த எறும்பு எவ்வளோ தூரம் மொத்தமாக போனோம் அப்படின்னா 7.2 சென்டிமீட்டர் போனோம். ஆச்சா. அடுத்ததாக இங்கே பாருங்கள், இந்த சைடு இது எவ்வளோனா 1.5. ஏன்னா இந்த பக்கம் ஒரு 1.5, இந்த பக்கம் ஒரு 1.5. இங்கே எவ்வளோ போகுது அப்படின்னா 2.8. அடுத்ததாக இந்த சர்க்கிள் மட்டும்தான், இங்கே கீழே கிடையாது. ஏன்னா கீழே அவங்க ஜாயின் பண்ணல பாருங்கள். இப்படி வந்து எறும்பு இப்படி போகுது. ஆனால் நாம் என்ன பண்ணலான்னா இந்த 2.8 அப்படிங்கிறது இந்த இடத்துல சேர்த்துட்டோன்னு வச்சுக்கோங்களேன். இது ஒரு அரைவட்டம் ஆகிடும். புரியுதான்னு பாருங்கள். இது ஒரு அரைவட்டம் ஆகிடும். இங்கே ஒரு 1.5, இங்கே ஒரு 1.5. ஏன் அரைவட்டத்தை சொல்கிறேன்னா ஆல்ரெடி நம்ம அரைவட்டம் கண்டுபிடிச்சிருக்கோம். என்ன கண்டுபிடிச்சிருக்கோம் 7.2ன்னு கண்டுபிடிச்சிருக்கோம். இப்போ இது ஒரு 1.5, இது ஒரு 1.5. ஒன்றையும் சேர்ந்து 3 ஆகிடும். அப்போ 7.2யும் 3யும் கூட்டினோன்னா 10.2. அப்போ இதோட சுற்றளவு என்னவாயிடுது 10.2. இங்கே வருவோம். இங்கே அதே மாதிரி பார்த்தோம் அப்படின்னா இங்கே ஒரு 2, இங்கே ஒரு 2. இது அளவு பார்த்திங்கன்னா 2.8. ஆனால் இந்த கீழ்ப்பக்கம் வரல பாருங்கள். சரியா. இந்த கீழ்ப்பக்கத்தையும் சேர்த்தாதான் நமக்கு இந்த மொத்தமாக 7.2. இந்த 2.8 வரல. நம்ம ஒரு சேர்த்துக்கிறோம் அப்படின்னா மொத்தமாக 7.2 வந்துடும். இது 2 2 4 சேர்ந்தது அப்படின்னா 7 4 11.2. ஆனால் நம்ம இதில் எதை மைனஸ் பண்ணினோம், இந்த கீழ்ப்பக்கம் வரல, இதை மைனஸ் பண்ணினோம். கீழ்ப்பக்கம் என்னது அந்த 2.8. 2.8 மைனஸ் பண்ணிட்டோன்னா எப்படி இருந்தாலும் 9 புள்ளியோ இல்லை கரெக்டாக சொல்லணும் அப்படின்னா 4. 10ல் 2 போச்சுன்னா 8. 8.4ன்னு வரப்போகுது. அப்போ இதோட சுற்றளவு 8.4. கரெக்டாக. இது வட்டம். வட்டத்தினுடைய சுற்றளவுக்கான ஃபார்முலா 2πr. அப்போ 2 இன்ட்டு 22/7 இன்ட்டு ஆரம் 1.4. 1 7 7 0.2 7 14. அப்போ 2 4 4 இன்ட்டு 22 88 8.8. அப்போ இது எவ்வளோ கிடைக்குதுன்னா 8.8. அவங்க கேட்டிருக்கிறது மிக நீளமான பாதை. இது 7.2, இது 10.2, இது 8.4, இது 8.8. அப்போ எது நீளமான பாதைனா ஆப்ஷன் பி தான் இதில் நீளமான பாதை. புரியுதாமா. ஒவ்வொன்றுத்துக்கும் சுற்றளவு கண்டுபிடிச்சி அதில் எது பெருசுன்னு பார்க்கணும். கொஞ்சம் வேலை வாங்கும் தான். நான் யோசிச்சிங்கன்னா பார்க்கும்போதே சொல்லிடலாம் இதுதான் கொஞ்சம் லென்த்தாக வரும்னு சொல்லிட்டு. இருந்தாலும் நீங்கள் மெத்தடாக போட்டு பார்த்துடுறது அப்படிங்கிறது தான் உங்களுக்கு நல்லது. சரிங்களாம்மா. ஸோ 2019 டெட்டு பேப்பர் 1ல் கேட்ட கேள்வியில் 10 கேள்விக்கு ஆன்சர் பண்ணியிருக்கோம். இன்னும் 20 கேள்விகள் இருக்குது. அதை நான் உங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகேவா. தேங்க்யூ.